Good morning, girls. Today's class, we are going to see the fourth unit supplementary with the photographer Stephen Leacock. Now, let's see about the author. Stephen P.H. Butler Leacock, FRSC, was born on 1869 and died in 1944. Was a Canadian teacher, political scientist, writer, and humorist. He was educated at Upper Canada College in Toronto and the University of Toronto, from which he graduated in 1891. He received a fellowship in political economy and took his PhD in 1903. Between the year 1915 and 1925, he was the best known English speaking humorist in the world. He is known for his light humor along with criticism of people's follies, sunshine sketches of a little town, Arcadian adventures with the Edelrich, economic prosperity in the British Empire, the dawn of Canadian history, moonbeams, lunacy, the unsolved riddle of social justice, my discovery of England, wit, and dry humor are some of his brilliant writings. Now let's see about the glossary from this lesson. Drooping. Drooping means bending. அதாவது முதுகு குனிஞ்சு போய் இருப்பாங்கள்ல, வளைஞ்சு, அதை தான் வந்து ட்ரூப்பிங் அப்படின்றது. அன்வாரண்டபிள், இல்லீகல், ராங்ஃபுல், தடை செய்யப்பட்ட இல்லை சட்டத்துக்கு புறம்பான. பர்சியூட்ஸ், குவெஸ்ட், தேடுதல், கண்டுபிடித்தல். ஃப்ரான்டிக், மேட், டிஸ்பரேட், வேறு வழியே இல்லாமல் கட்டாயம் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிரேவ், சீரியஸ், ரொம்ப சீரியஸாக ஒரு டஃப்பாக தெரிகிற மாதிரி இருக்கக்கூடியது தான் கிரேவ். பவுண்ட்லெஸ், லிமிட்லெஸ், எல்லை இல்லாதது. சீஸ்டு, ஸ்டாப், நிறுத்துதல். ட்ரிஃபிள், பிட், ஒன்றுமே இல்லாதது போல் இருக்கிறது, அதுதான் வந்து ட்ரிஃபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்ட்ராகரிங், ஷேக்கிங் ஆர் வைப்ரேட்டிங், தடுமாறுறது, அப்படியே ஒரு ஷேக் ஆகிறது, நடுங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அனிமேஷன், எக்ஸைட்மெண்ட், வெரி எக்ஸைட்டட், ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது. பெக்காங்ட், கால்ட், அழைத்தல், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. சூப்பர்ஃபிஷியஸ், சர்ஃபேஸ், அவுட்டர் ஃபேஸ், வெளிப்புற தோற்றத்தில் தெரிவது போல் இருக்கிறது தான். வித்தரிங் ஸ்க்ரோன், டிஸ்அப்ரூவிங் ஹார்ட்டட், வெறுப்பாக எரிச்சலாக இருக்குது அப்படின்றது. டிபிக்ட், ஷோ, கிவ் அ பிக்சர் ஆஃப், சித்தரித்தல், ஒரு படைப்பை வந்து ஒரு இதாக காட்டுறது, அவ்வளோதான். ரீகன்சல், டு கம்ஃபர்ட் த ஹீல், ஆறுதலாக, கம்பேன்ஷனேட் பண்ணக்கூடியது. எம்பாஸ், காஸ் டு பல்க் அவுட், ஃபோட்டோ மேலே ஒரு மாதிரி எழும்பி நிற்கும் இல்லையா, அதை தான் எம்பாஸ் செய்கிறது அப்படின்றது. பபுள், அ திங் ஆஃப் நோ வேல்யூ, ஒன்றுமே இல்லாத போல் இருக்கிறது. வேஸ்ட், யூஆர் நத்திங், வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. கம்மிங் டு தி லெசன் வித் த ஃபோட்டோகிராஃபர் பை ஸ்டீஃபன் லீகாக். Photograph captures memorable moments. You know that. Usually when we used to see our childhood photos after grown up or moving to somewhere else, it will be always evergreen to us. It will bring lot of unforgettable memories that was filled with a lot of fun and joy, happiness. Likewise, each will be having their own experience to share. Now let's get into the lesson with the photographer Stephen Leacock. Here's a story with a photographer where the narrator visits a studio to have his photograph taken. His experience with a professional photographer turns out to be an unforgettable one. அதாவது இங்கே நரேட் பண்ணிகிட்ருக்கவர் ஸ்டீஃபன் லீகாக். இவர் வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோக்கு போகிறாரு. அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோவில் போய் அவருக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை வந்து இங்கே நமக்கு வந்து ஸ்டோரியாக இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. Now let's get into the lesson. I want my photograph taken, I said. The photographer looked at me without enthusiasm. He was a drooping man in a grey suit with a dim eye of a natural scientist. But there is no need to describe him. Everybody knows what a photographer is like. So, I want my photograph taken, I said.
இங்கே ஐ செட் அப்படின்றது வந்து யாரை குறிக்குது அப்படின்னா இட் டிஸ்கிரைப்ஸ் அப்படின்னா இஸ் த நரேட்டர் ஆஃப் த ஸ்டோரி, தட் இஸ் ஃபோட்டோகிராஃபர். அதாவது அந்த ஃபோட்டோகிராஃபரை பற்றி ஸ்டீஃபன் லீகாக் தான் வந்து அங்கே ஃபோட்டோ எடுக்க போயிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இங்கே ஷேர் பண்ணுறாரு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அவர் வந்து இங்கே சொல்லிட்டு இருக்காரு, ஹி வாஸ் ட்ரூப்பிங் அப்படின்னா அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா ஒரு முதுகு குனிஞ்சது போல் அவர் இருக்கார். என்ன மாதிரி ஒரு அவர் தோற்றத்தில் இருக்கார் அப்படின்னாக்கா வெளிப்புற தோற்றத்தில் பார்க்கும்போது ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி கோட் வேர் பண்ணியிருக்காராம். நமக்கு வந்து இப்போ இருக்க ஃபோட்டோகிராஃபரை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கக்கூடாது. நீங்கள் அந்த காலத்து ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா யூ கேன் see in the picture also it's given clearly அவர் என்ன மாதிரி ஒரு ட்ரெஸ் கோட் போட்டிருக்காரு அப்படின்றது. அவரை பார்த்ததும் இவருக்கே வியப்பாக இருந்துச்சு. sit there he said and wait. ஸோ உட்காந்துரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. I waited an hour. I read the Ladies' Companion for 1912. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாருனா இவர் வந்து 1 ஹவருக்கு மேலே அவர் உட்காந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க மேகசின்ஸ் எல்லாம் அவர் வந்து ரீட் பண்ணி பார்க்குறாரு. ஸோ இங்கே ரெட்டு தான், இட் இஸ் READ இஸ் அ ரெட், நாட் ரீட், பாஸ்ட் டென்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குது. ஃபார் 1912, the Girls' Magazine for 1902 and the Infants' Journal for 1888, I began to see that I had done an unwarrantable thing in breaking in on the privacy of this man's scientific pursuits with a face like mine. ஸோ unwarrantable அப்படின்னா ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு இடத்துக்கு நான் போகவும் முடியாது. நான் வந்து தேடுறேன், என்னடா அது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் நம்மளை கூப்பிடாமல் இருக்காரே, உட்காருன்னு சொன்னதோடு இருக்காரே, இன்னும் நம்மளை கூப்பிடவே இல்லை, இத்தனை மேகசின்ஸை நானும் புரட்டியும் பார்த்துட்டேன், படித்தும் முடிச்சுட்டேன், இன்னும் நம்மளை கூப்பிடலையே, அது அவர் என்னென்ன மேகசின்லாம் வாசிச்சாரு அப்படின்றத அங்கே கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் an hour that photographer opened the inner door. ஸோ ஒரு ½ an hour கழிச்சதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. come in he said severely. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஹார்ஷாக அவர் வந்து உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. I went into the studio, sit down, said the photographer. ஸோ எல்லாமே ஒரு கமாண்டிங் மாதிரியே இருக்குது அந்த ஃபோட்டோகிராஃபர் சொல்லக்கூடியது. இவருக்கு அது வித்தியாசமாக இருக்குது இவருக்கு. I sat down in a beam of sunlight filtered through a sheet of factory cotton hung against a frosted skylight. You can see the picture of that I have shown here. அதாவது அப்படி கூப்பிட்றாரு, உள்ளே அழைக்கிறாரு. உள்ளே அழைச்சதும் அவர் அங்கே பார்க்குறாரு என்ன மாதிரி சீன்ஸ் அங்கே இருக்குது. பீம்ஸ் ஆஃப் சன்லைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பக்கட்டும் லைட் டூம் மாதிரி போட்டு ஒரு சன்லைட் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை வந்து அங்கே காமிச்சிருப்பாங்க. இதை பார்த்ததுமே அவருக்கு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு வியப்பாக இருந்துச்சு. The photographer rolled a machine into the middle of the room and crawled into it from behind. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, அந்த ஒரு துணி மாதிரி கவர் பண்ணி, நீங்கள் அந்த காலத்து ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் நீங்கள் படத்தில் ஓல்டு மூவிஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, நீங்கள் போட்டு பார்க்கறனா கூட பார்த்துக்கலாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு அதுலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. தன்னை வந்து டார்க்கன் பண்ணிக்கிட்டு அவருக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு அதுலேருந்து அவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. He was only in it a second, just time enough for one look at me, and then he was out again, tearing at the cotton sheet and the window panes with a hooked stick, apparently frantic for light and air. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, திருப்பி வந்து வெளியே ஒரு செகண்ட் வந்து வெளியே பார்க்குறாரு, திருப்பி உள்ள அந்த இதை மூடிக்கிறாரு, அதாவது வெளியே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிறாரு, திருப்பி போகிறாரு உள்ள. அவருக்கே ஒன்றும் புரியல, ஏன் இப்படி திரும்பி வராரு, வெளியே வராரு, அந்த காட்டன் ஷீட்டை வந்து தான் ஃபேஸ் கவர் பண்ணி உள்ளே போனதை வந்து திருப்பி எடுத்துகிட்டு திருப்பி வெளியே வந்து எட்டி பார்க்குறாரு, என்ன பண்ணுறாருன்றது அவருக்கே புரியலை. தென் he crawled back into the machine again. திருப்பி அவர் போய் அந்த இதுக்குள்ளே போய் புதஞ்சிக்கிட்டாரு. and drew a little black cloth over himself. This time he was very quiet in there. I knew that he was praying and kept still. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாரு, திருப்பி அந்த இது பிளாக் கலர் ஷீட் அந்த காட்டன் கிளாத்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டாரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த நரேட்டர் வந்து ஓகே இப்போ எடுத்துருவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் ப்ரே பண்ணிகிட்ருக்காரு போல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறாரு. when the photographer came out at last, he looked very grave and shook his head. ஸோ திருப்பி வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப சீரியஸாக திருப்பி வெளியில் அந்த காட்டன் ஷீட்டை எடுத்துகிட்டு திருப்பி வந்து பார்க்குறாரு. அண்ட் ஷூக் இஸ் ஹெட், அவரோட தலையை அப்படி ஆட்டி பார்க்குறாரு. த ஃபேஸ் இஸ் குவைட் ராங் ஹி செட். அவர் வந்து வெளியே திருப்பி பார்த்துட்டு என்னோடய ஃபேஸை பார்த்துட்டு ரொம்ப ராங்காக இருக்கே, எதுவும் சரியில்லையே
அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு, எதுவும் சரியில்லை அப்படின்னு. ஐ நோ, ஐ ஆன்சர்ட் குவைட்லி, ஐ ஹாவ் ஆல்வேஸ் நோ இட். ஸோ என் முகம் தானே எனக்கு தெரியும் அப்படின்றத நான் ரிப்ளை பண்ணேன். ஹீ சைடு அப்படின்னா அது வந்து ஒரு பெருசாக அவர் எடுத்துக்கவே இல்லை. ஐ திங்க் he said the face would be better 3/4 full. இது என்னது இவ்வளோ பெருசாக இருக்குது, தலை பெருசாக இருக்குது, முகம் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு என்னை பற்றி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஐ திங்க் he said the face would be better 3/4 full பெருசாக இருக்குது. I'm sure it would, I said enthusiastically, for I was glad to find that the man had such a human side to him. ஸோ இவர் என்ன நினச்சிட்டாரு, பரவாயில்ல அவர் உள்ளதை சொல்லிட்டார், எனக்கு தான் தெரியுமே என்னோடது என்னன்றது எனக்கு தெரியும், ஓகே அவர் சொல்கிறது வந்து சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் கண்டுக்கவே இல்லை, பார்த்துக்குவோம் அப்படின்னு விட்டுட்டேன். I'm sure I would said enthusiastically, for I was glad to find that the man had such a human side to him. So would yours. In fact, I continued, how many faces one sees that are apparently hard, narrow, limited, but the minute you get them 3/4 full, they get wide, large, almost boundless in. So boundlessனா வந்து அவர் சொல்கிறதுக்கே இல்லை, அவர் என்னடா அது இப்படி இருக்கே, நமக்கு எதுவுமே சொல்கிற மாதிரியே இல்லையே, எல்லையே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் த ஃபோட்டோகிராஃபர் had ceased to listen. சீஸ்னா வந்து கண்டுக்கவே இல்லை, இவர் சொல்கிறத வந்து அவர் கண்டுக்கவே இல்லை, இவர் என்ன சொன்னாலும். He came over and took my head in his hand and twisted it sideway. I thought he meant to kiss me and I closed my eyes. இவர் ஃபோட்டோகிராஃபர் வந்து கிட்டக்க வந்துட்டு அவர் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்காமல் கிட்டக்க வந்துட்டு அவர் தலையை பிடிச்சி திடீர்னு கிராஸ் சைடு இது பண்ணி அவர் போகிற விதத்தை பார்த்தா அவர் என்னவோ அவருக்கு கிஸ் பண்ண போகிறாருன்னு நினச்சிக்கிட்டாரு, தப்பாக எடுத்துகிட்டு. ஐ தாட் ஹீ மைட் கிஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் வந்து கண்ணை இருக்க மூடிட்டேன். பட் ஐ வாஸ் ராங். சரி நான் நினச்சது தப்பு, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு நிமிஷத்துக்கு கண்ணை திறந்துட்டார். He twisted my face as far as it would go and then stood looking at it. ஸோ இந்த தலையை எங்கிட்டு பார்த்தாலும் இவர் ஆட்டி அசைச்சு பார்க்குறாரு, இப்படி வச்சா நல்லா இருக்குமா, அப்படி வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குமே வழி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போகிறார். ஈ சைட் அகெயின், சரி திருப்பி வந்து அவர் கண்டுக்காமல் திருப்பி போயிட்டார். ஐ டோன்ட் லைக் த ஹெட், இ செட். எனக்கு இந்த தலையே பிடிக்கலை அப்படின்னு அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து அவரை பார்த்து சொல்கிறார், நரேட்டரை பார்த்து. தென் ஹீ வென்ட் பேக் டு த மிஷின் அண்ட் டுக் another look. திருப்பி அங்கே போயிட்டு அங்கே வந்து நின்று திருப்பி பார்க்குறாரு, கிட்டக்க வந்து பார்க்குறாரு, திருப்பி அந்த ஃபோட்டோ இடத்துக்கிட்ட போய் அந்த ஃபோட்டோ இருக்கிற இடத்துலேருந்து திருப்பி பார்க்குறாரு. ஓப்பன் த மவுத் a little, he said. கொஞ்சம் வாயை துறையேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஃபோட்டோகிராஃபர் அவரை சொல்கிறாரு. ஐ ஸ்டார்டட் டு டூ ஸோ. க்ளோஸ் இட், he added quickly. என்ன சொல்கிறாரு, வாயை திறன்றாரு, திருப்பி க்ளோஸ் இட் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் சொல்கிற லிமிட்குள்ளே க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. உடனே இந்த வார்த்தையும் சொல்கிறாரு. தென் he looked again. Again the photographer coming out and again he is looking that he is telling that his face or something drooping and he wanted unwanted things to be removed from it அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன unwanted thingsலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அவர் சொல்கிறாரு. The ears are bad, he said. Droop them a little more. Thank you. Now the eyes, roll them in under the lids. Put the hands on the knees. நீக்கு மேலே கையை வை அப்படின்றாரு, கண்ணை உள்ளே தள்ளு அப்படின்றாரு. அண்ட் டேர்ன் த ஃபேஸ் ஜஸ்ட் அ லிட்டில் அப்வர்ட். நவ் டேர்ன் யோர் ஃபேஸ் அப்வர்ட்னா கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி பாரு. எஸ் தட்ஸ் பெட்டர், இப்போ பரவாயில்ல. நவ் ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் த லங்ஸ், உன்னோட நெஞ்சை வந்து கொஞ்சம் விரிச்சு இது பண்ணு. ஸோ அண்ட் ஹம் த நெக்னா கொஞ்சம் கழுத்தை உள்ளே தள்ளிக்கோ. இட் அண்ட் ஜஸ்ட் கான்ட்ராக்ட் த வேஸ்ட் அண்ட் ட்விஸ்ட் த ஹிப் upward the elbow now. ஸோ உன்னோட ஹிப்பை மட்டும் கொஞ்சம் அப்படி தூக்குற மாதிரி இது பண்ணு. I still don't quite like the face. It's just a trifle too full but. ஸோ எனக்கு வந்து இதை இன்னுமே எனக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் உன் ஃபேஸை பார்க்குறதுக்கு, என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும். I swung myself around on the stool. Stop, I said with emotion, but I think with dignity. So why you are testing my dignity? என்னோட டிக்னிட்டியை வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து கோவம் வந்துடுது அந்த நரேட்டருக்கு. This face is my face. It's not
yours, it's mine. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபேஸ் வந்து என்னோடையது, அது வந்து உன்னோடையது கிடையாது. என்னை வந்து நீ குத்தம் சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் உனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஐ ஹாவ் லிவ்ட் வித் இட் ஃபார் 40 years அண்ட் ஐ நோ இட்ஸ் ஃபால்ட். எனக்கு தெரியும், நான் 40 வருஷம் நான் இந்த மூஞ்சை வச்சுட்டு தான் நான் வாழ்ந்திருக்கேன். ஐ நோ வாட்ஸ் ஃபால்ட் அண்ட் ஆல் ஐ எம் ஹேவிங். ஸோ அதை நீ வந்து இப்போ பின் பாயிண்ட் பண்ணுன்ற அவசியம் உனக்கு கிடையாது. ஐ நோ இட்ஸ் அவுட் ஆஃப் ட்ராயிங். ஸோ அது வந்து ஒரு எப்படி ஒரு ட்ராயிங் வந்து சரியாக வரையிலையோ, ஒரு அது நம்ம அந்த கை தேர்ந்தவங்க வரைஞ்சாங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு வரையணும்னு நினச்சோம்னா அது வேறு மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் என்னோடய ஃபேஸ் இருக்குன்றது எனக்கு தெரியும். ஐ நோ இட் வாசன்ட் மேட் ஃபார் மீ பட் இட்ஸ் மை ஃபேஸ், த ஒன்லி ஒன் ஐ ஹாவ். ஸோ மொஹான்னு சொல்கிறதுக்கு எனக்கு இது ஒன்று தான் இருக்குது. எனக்கு தெரியும் அதில் என்னென்ன குறைகள் இருக்குன்னு. பட் என்னுடைய ஃபேஸ் எனக்குன்னு கிடைச்சது இது ஒன்று தான் அப்படின்னு நான் இருக்கேன். ஐ வாஸ் கான்ஷியஸ் ஆஃப் அ பிரேக் இன் மை வாய்ஸ் பட் ஐ வெண்ட் ஆன் சச் ஆஸ் இட் இஸ். ஸோ எனக்கு என்னோடய கான்ஷியஸை மீறி நான் பேசிட்டேன், எனக்கே தெரியுது. பிகாஸ் ஹி டச் மை டிக்னிட்டி, என்னுடைய தன்மானத்தை வந்து அவர் தொட்டுட்டார். ஐ ஹவ் லேர்ன் டு லவ் இட். எனக்கு தெரியும் என்னோடது இப்படி தான் இருக்குன்னு. பட் நான் அதை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஃபேஸை வந்து எனக்கு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதும் நான் என்னோடது இதுதான்றதை நானே என்ன விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் திஸ் இஸ் மை மவுத், நாட் யோர்ஸ். These ears are mine. And if your mission is too narrow, here I started to rise from the seat. ஸோ இது உன்னுடைய பிரச்சனை கிடையாது, என்னுடைய பிரச்சனை. எனக்கு தெரியும் இது என்னோட வாய் தான், இது என்னுடைய காது தான், இது எல்லாமே என்னுடைய தான். உன்னுடைய மிஷினால் இந்த ஃபோட்டோவை எடுக்க முடியலனா I'll just go from here அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ I stopped till here girls, you read the lesson till where I stopped, okay, and study the paragraph for this lesson. Thank you ma, we'll continue in the next class.